ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். என்ன அப்படின்னா ஒரு கிளாஸ்க்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம். அதாவது இன்ஸ்டன்ஸ். அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும்னா அந்த பர்டிகுலர் கிளாஸ்ல இருக்கிற வேரியபிள்ஸ் மெத்தட்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? அதுதான் வந்து ஆப்ஜெக்ட்ஸ் பார்த்தோம். இப்போ அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி அரேனா நம்ம என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். An array in any programming language is a collection of similar data items stored at contiguous memory locations. அதாவது அரே அப்படி எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டாலும் அரே அப்படின்னா என்ன அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் சிமிலர் டேட்டா ஐட்டம்ஸ், ஒரே மாதிரியான டேட்டா ஐட்டம்ஸை வந்து நம்ம என்ன பண்றோம், ஒரு குரூப் பண்றது தான் வந்து என்னது அரே. அது எப்படி ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படின்னா அரேல உள்ள டேட்டா ஐட்டம்ஸ் தான் எப்படி ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படின்னா கான்டிகுவஸ் மெமரி லொகேஷன்ஸ், அதாவது அடுத்து இருக்கிற மெமரி லொகேஷன்ஸ்ல வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். அண்ட் எலமெண்ட்ஸ் கேன் பி accessed and elements can be accessed randomly using indices of an array. அதுல இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்ஸ் வந்து டேட்டா ஐட்டம் சிமிலர் டேட்டா ஐட்டம் ஸ்டோர் பண்ணுவோம்னு சொல்லி சொன்னால அந்த ஒவ்வொரு டேட்டா ஐட்டத்தையும் நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணலாம், ரேண்டமா ஆக்சஸ் பண்ணலாம். அதாவது கண்டினியூஸா சீக்வென்ஷியலா வந்து என்ன பண்ணணும், ஆக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ரேண்டமா நம்ம எந்த டேட்டா ஐட்டம் வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆக்சஸ் பண்ணிக்கலாம். எது யூஸ் பண்ணி அப்படின்னா இண்டீசஸ். இண்டீசஸ் அப்படிங்கிறது என்னன்னா இண்டெக்ஸோட ப்ளூரல் ஃபார்ம் தான் இண்டீசஸ். ஓகேவா? அதனோட இண்டீசஸ் அரேவோட இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் டேட்டா ஐட்டத்தை அல்ல பர்டிகுலர் எலமெண்ட்டை வந்து நம்ம ரேண்டமா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அரே அப்படிங்கிறது என்னன்னா கலெக்ஷன் ஆஃப் சிமிலர் ஐட்டம்ஸ் ஸ்டோர்ட் அட் அ கான்டிகுவஸ் மெமரி லொகேஷன். அதை வந்து நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னா இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணலாம், ரேண்டமா ஆக்சஸ் பண்ணலாம். சீக்வென்ஷியலா ஆக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. அடுத்தது, they can be used to store collection of primitive data types such as int, float, double, character, etc. of any particular type. இப்ப அந்த சிமிலர் டேட்டா ஐட்டம்ஸ்னால அந்த டேட்டா ஐட்டம்ஸ் என்ன டேட்டா டைப்பா இருக்கலாம் அப்படின்னா ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸா இருக்கலாம். அந்த ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்லாம் என்னது, இன்டிஜரு, ஃப்ளோட்டு, டபுள், கேரக்டர். இது மாதிரி எந்த ஒரு டைப்பான டேட்டாவையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சிமிலர் டேட்டாவை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அரேல வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். அண்ட் அரே இன் C or C++ can also store derived data types such as structures, pointers, etc. நம்ம இது மட்டும் primitive data types மட்டும்தான் வந்து அரேல நம்ம ஸ்டோர் பண்ண முடியுமா அப்படின்னா கிடையாது. C++ நமக்கு ஸ்ட்ரக்சர்ஸ் பாயிண்டர்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் பாயிண்டர்ஸ் எல்லாம் என்னது, டிரைவ்டு டேட்டா டைப்ஸ். அந்த டிரைவ்டு டேட்டா டைப்ஸையும் வந்து அந்த மாதிரி இருக்கிற எலமெண்ட்ஸையும் நம்ம என்ன பண்ண முடியும், அரேல வந்து ஸ்டோர் பண்ண முடியும். given below is the picture representation of an array. கீழே கொடுத்துருக்கிறது வந்து என்னது, அரேவோட ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள், let us consider an example of taking random integers from the user. யூசர் கிட்ட இருந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ரேண்டமா இன்டிஜர்ஸ் வாங்குறோம். இதுல அரேல வாங்குறோம். அரேல வாங்குற எலமெண்ட்ஸ் எல்லாம் எப்படிதான் ஸ்டோர் ஆயிருக்கும், அடுத்தடுத்து இருக்கிற மெமரி லொகேஷன்ஸ் எல்லாம் ஸ்டோர் ஆயிருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், யூசர் கிட்ட இருந்து ஒரு எலிமெண்ட் வாங்குறோம் 34 எதுல ஸ்டோர் ஆகுது அப்படின்னா இண்டெக்ஸ், அந்த பர்டிகுலர் அரேல இருக்கிற 0 அப்படிங்கிற இண்டெக்ஸ்ல ஸ்டோர் ஆகுது. ஓகே, இண்டெக்ஸ் ஓகே கரெக்ட். அடுத்தது வந்து 67 வாங்குறோம். 67 வந்து அடுத்த மெமரி லொகேஷன் தானே. ஸோ அரே சப்போஸ் அரே ஆஃப் 0ல வந்து 34 இருக்குன்னா அரே ஆஃப் 1ல வந்து 67, அடுத்தது அரே ஆஃப் 2ல வந்து 78 அப்படி போயிட்டே இருக்கும். ஓகேவா? ஓகே, இது வந்து என்னது, எலமெண்ட்ஸ். இது வந்து இண்டீசஸ், இண்டெக்ஸ் 0 1 2 3 அதனோட லொகேஷன் 0th, அதாவது ஃபர்ஸ்ட் எலமெண்ட், செகண்ட் எலமெண்ட், தேர்ட் எலமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இது எத்தனாவது எலமெண்ட் அப்படின்னு குறிக்கிற இண்டெக்ஸ். இது வந்து அந்த இண்டெக்ஸ்ல இருக்கிற எலமெண்ட், அந்த பர்டிகுலர் அதாவது A of 0 அப்படின்னா அந்த A of 0ல எந்த எலமெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றது. அடுத்தது, சரி, இப்ப அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், அரேனா என்னன்னு பார்த்தோம், அரேல உள்ள எலமெண்ட்ஸை நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்ப அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். when a class is defined, only specification for the object is defined. நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துட்டோம் கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிற டாபிக்லயே பார்த்துட்டோம். என்னது, ஒரு கிளாஸ் வந்து நம்ம டிஃபைன் பண்ணும்போது அதுக்கு வந்து என்னதான் கிரியேட் ஆகும்னா ஒன்லி ஸ்பெசிபிகேஷன் தான் வந்து கிரியேட் ஆகும். அதாவது மெமரி அலோகேட் ஆகாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஓகே, அப்ப எப்ப மெமரி அலோகேட் ஆகும்,
இதை பார்த்துருவோம். நோ மெமரி ஆர் ஸ்டோரேஜ் இஸ் அலோகேட்டட். எப்போ கிளாஸ் டிஃபைன் பண்ணும்போது ஆப்ஜெக்ட்டுக்கு உண்டு ஸ்பெசிஃபிகேஷன், அதாவது ஒரு ப்ளூ பிரிண்ட் தான் வந்து ஜென்ரேட் ஆகும்னு பார்த்தோம். மெமரி அலோகேட் ஆகாதுன்னு பார்த்தோம். டு யூஸ் த டேட்டா அண்ட் ஆக்சஸ் ஃபங்க்ஷன்ஸ் டிஃபைன்ட் இன் அ கிளாஸ் யூ நீட் டு கிரியேட் ஆப்ஜெக்ட்ஸ். அப்போ மெமரி எப்போ அலோகேட் ஆகும் அப்படின்னா நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றப்ப தான் அலோகேட் ஆகும். அந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் கிளாஸ்ல வந்து நம்ம டிஃபைன் பண்ணி வச்சிருந்தோம்ல அதாவது என்னது வேரியபிள்ஸும் டேட்டா வேரியபிள்ஸ், அதாவது மெம்பர் வேரியபிள்ஸ் அண்ட் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம பண்ணி வச்சிருக்கோம்ல அதை வந்து நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். எது யூஸ் பண்ணி நம்ம அந்த பர்டிகுலர் கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண முடியும், அந்த மெம்பர் ஃபங்க்ஷன்ஸையோ இல்ல டேட்டா வேரியபிள்ஸையோ வந்து நம்ம என்ன பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும். இதுக்கு சின்டெக்ஸ் பாரு. எதுக்கு சின்டெக்ஸ் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றதுக்குனான சின்டெக்ஸ். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றதுக்கு நம்ம என்ன சின்டெக்ஸ் பார்த்திருக்கோம், அந்த எந்த கிளாஸ் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோமோ அந்த கிளாஸ், அதுக்கப்புறம் இது வந்து ஆப்ஜெக்ட் நேம். இது வந்து என்னது, ஆப்ஜெக்ட் நேம் வந்து யூசர் டிஃபைன் தான். நம்ம வந்து என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஆப்ஜெக்ட் 1, ஆப்ஜெக்ட் 2, ஏ, பி, சி அந்த மாதிரி என்ன வேணாலும் குடுத்துக்கலாம். நம்ம நார்மலா அரே வந்து என்ன பண்ணுவோம், அதாவது அரே டிஃபைன் பண்ணும்போது நம்ம அந்த ஸ்கொயர் பிராக்கெட்ல நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து நம்ம மென்ஷன் பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து நம்ம அரே கிரியேட் பண்ணும்போது நம்ம அதை என்ன பண்ணலாம், ஆப்ஜெக்ட் நேம் கொடுத்துட்டு அதனோடயே வந்து என்ன பண்ணலாம், நம்பர் ஆஃப் எத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிடலாம். இதுதான் வந்து என்னது, அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் டிக்ளரேஷன். ஓகேவா? அகைன் நான் சொல்றேன். அதாவது இது கிளாஸ் நேம். இந்த கிளாஸ் வந்து ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா டிஃபைன் பண்ணி வச்சிருப்போம். கிளாஸ் அப்படிங்கிற கீவேர்டு கொடுத்து கிளாஸ் நேம், அதுக்கப்புறம் வந்து ஓப்பன் கர்லி பிரேசஸ், க்ளோஸ் கர்லி பிரேசஸ், செமிகோலன் எல்லாம் கொடுத்து அதுக்குள்ள டேட்டா வேரியபிள்ஸும் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸும் டிஃபைன் பண்ணி வச்சிருப்போம். அந்த கிளாஸ் நேம் தான் என்னது, இந்த கிளாஸ் நேம். ஓகே. அடுத்தது வந்து என்னன்னா இந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம். ஸ்பேஸ் விட்டு ஆப்ஜெக்ட் நேம் வந்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதுல எத்தனை ஆப்ஜெக்ட்ஸ், அதாவது 10 ஆப்ஜெக்ட்ஸ் 20 ஆப்ஜெக்ட்ஸ் அந்த மாதிரி போடுறது அப்படின்னா நம்ம வந்து இந்த ஸ்கொயர் பிராக்கெட்ல நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். இதுல வந்து சப்போஸ் 10ன்னு போட்டோம்னா நமக்கு இந்த ஆப்ஜெக்ட் நேம் இந்த ஆப்ஜெக்ட் நேம் சப்போஸ் ஏன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுல வந்து நம்ம எத்தனை எலமெண்ட் ஸ்டோர் பண்ணலாம்னா 10 எலமெண்ட் ஸ்டோர் பண்ணலாம். அதனோட இண்டெக்ஸ் எப்படி இருக்கும், ஏ ஆஃப் 0, ஏ ஆஃப் 1, ஏ ஆஃப் 2, ஏ ஆஃப் 3 அப்படின்னு சொல்லியிருக்கும். கீழே இன்னும் டீட்டெயிலா பார்ப்போம். The array of objects stores objects. Array of objects ல என்ன இருக்கும், நம்ம மேல பார்த்தோம்ல array அப்படிங்கிறது collection of similar data items பார்த்தோம். array objects என்னவா இருக்கும், collection of similar objects. அதுதான் வந்து என்னது, array of objects. அதாவது ஒரே மாதிரியான டேட்டா வேரியபிள்ஸ் இருக்கிற ஒரே மாதிரியான மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸோட கலெக்ஷன் தான் என்னது, array of objects. An array of class type is also known as an array of objects. அரே ஆஃப் கிளாஸ் டைப்பும் தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த கிளாஸ் டைப் அப்படிங்கிறது இந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட தான் சொல்றாங்க. ஓகே. அடுத்தது எக்ஸாம்பிள். ஸ்டோரிங் மோர் தென் ஒன் எம்ப்ளாயி டேட்டா. நம்ம வந்து ஒரு எம்ப்ளாயி டேட்டா ஸ்டோர் பண்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா ஒரு சிங்கிள் ஆப்ஜெக்ட் மட்டும் நமக்கு போதும். பட் நம்ம மோர் தென் ஒன் எம்ப்ளாயி டேட்டா வந்து சேவ் பண்ணணும், ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா array of objects தான் போய் ஆகணும். Let us assume there is an array of objects for storing employee data EMP 50. அதாவது நம்ம இங்க இப்ப என்ன வந்து அசியூம் பண்றோம் அப்படின்னா நம்ம array of objects வந்து யூஸ் பண்றோம். எதுக்காகனா எம்ப்ளாயியோட டேட்டா வந்து ஸ்டோர் பண்றதுக்காக. எத்தனை எம்ப்ளாயீஸ், 50 எம்ப்ளாயீஸ். இதுதான் வந்து என்னது, அந்த ஆப்ஜெக்ட். EMP அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். அதுல எத்தனை எலமெண்ட்ஸ் வந்து எத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணலாங்கிறது தான் இந்த 50. ஓகேவா? ஓகே. இங்க கீழே பாருங்க, ஆப்ஜெக்ட்ஸ் என்னது, இதுல வந்து 50 போட்டிருக்கா. சோ EMP 0 ஒரு ஆப்ஜெக்ட், EMP 1 ஒரு ஆப்ஜெக்ட், EMP 2 ஒரு ஆப்ஜெக்ட், EMP 3 வந்து ஒரு ஆப்ஜெக்ட். ஓகே. இந்த ஆப்ஜெக்டுக்குள்ள நம்ம பார்த்தோம்ல டேட்டா வேரியபிள்ஸ் இருக்கும் அண்ட் தென் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும்னு சொல்லி. சோ அந்த இதெல்லாம் வந்து என்னது இப்படி ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. அதாவது இதுல வந்து மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் மென்ஷன் பண்ணல, வெறும் டேட்டா வேரியபிள்ஸ் மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னென்னது, எம்ப்ளாயி ஐடி. இந்த EMP 0 அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் உண்டான எம்ப்ளாயி ஐடி, இந்த EMP 0 அப்படிங்கிற ஆப்ஜெக்டுக்கு உண்டான எம்ப்ளாயி நேம். அடுத்தது EMP 1, இது வந்து எம்ப்ளாயி தான், ஷார்ட் ஃபார்ம்ல EMPன்னு போட்டிருக்காங்க. எம்ப்ளாயி 1 அவங்களோட எம்ப்ளாயி ஐடி வந்து என்னது இது, அவங்களோட எம்ப்ளாயி நேம் வந்து இது.
எம்ப்ளாயி EMP2 ஓட எம்ப்ளாயி ஐடி இந்த ஃபீல்டு, EMP2 ஓட எம்ப்ளாயி நேம் இந்த ஃபீல்டு. இது மாதிரி ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம் வந்து இருக்கும். ஓகேவா? இதுதான் வந்து என்னது அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். எல்லா ஆப்ஜெக்ட்ஸ்க்கும் வந்து ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் நமக்கு என்ன பார்த்தோம், டேட்டா வேரியபிள்ஸ் இருக்கும், மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும் பார்த்தோம். அந்த இப்ப அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா நம்ம நிறைய ஆப்ஜெக்ட்ஸ், ஒரே மாதிரியான நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் தான் வந்து கலெக்ஷன் தான் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்னா அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்னு சொல்றோம். ஸோ EMP இது வந்து என்னது அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். இதுல வந்து எத்தனை ஆப்ஜெக்ட் இருக்கு, இதுல கொடுத்துருக்கிற வரையிலும் 4 ஆப்ஜெக்ட் இருக்கு. அந்த 4 ஆப்ஜெக்ட்டுக்கும் இண்டிவிஜுவல் எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம் இருக்கு. ஓகேவா? இதுதான் வந்து என்னது அரே ஆஃப் ஆப்ஜெக்ட். எக்ஸாம்பிள் வந்து பார்க்க போறோம். இது 2 விதமா எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல வந்து என்ன இருக்கு அப்படின்னா, நம்ம என்ன பண்றோம், ஐஓ ஸ்ட்ரீம் ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்றோம். அது எந்த நேம் ஸ்பேஸ்ல இருக்குன்னா ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற நேம் ஸ்பேஸ்ல இருக்கு. ஒரு வந்து கிளாஸ் வந்து கிரியேட் பண்றோம், டிஃபைன் பண்றோம். அந்த கிளாஸுக்கு வந்து நேம் என்னது, கிளாஸ் டிஃபைன் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதாவது கிளாஸ் அப்படிங்கிற கீவேர்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ கிளாஸுங்கிற கீவேர்டு கொடுத்துருக்கு, ஸ்பேஸ். இது வந்து எம்ப்ளாயி நேம். எம்ப்ளாயி நேம்ங்கிறது தான் இந்த கிளாஸ், பர்டிகுலர் கிளாஸோட நேம். எம்ப்ளாயி அப்படிங்கிறது ஒரு கிளாஸ் நேம். ஓகேவா? இது வந்து என்னது யூசர் டிஃபைன்டு தான். நம்ம என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். பட் நேமிங் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி கொடுக்கணும். எம்ப்ளாயி அப்படிங்கிறது என்னது ஒரு கிளாஸ் நேம். அடுத்தது இது வந்து இந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணி நம்ம இந்த கிளாஸ் டெஃபினிஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். இதுல வந்து என்னென்னலாம் இருக்கு அப்படின்னா இன்ட் ஐடி. ஐடிங்கிறது என்னது வேரியபிள். அது வந்து என்ன டேட்டா டைப், இன்டிஜர் டேட்டா டைப். அடுத்தது நேம் அப்படின்னு ஒரு வேரியபிள் இருக்கு. அது வந்து என்ன டேட்டா டைப், கேரக்டர் டேட்டா டைப். நேம் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா 30 கேரக்டர்ஸ் அதுல ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து பப்ளிக். இது வந்து ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர். இது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதுல வந்து 2 என்ன இருக்கு, ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன்ஸ் இருக்கு. ஓகேவா? ஒரு ஃபங்க்ஷன் என்னது கெட் டேட்டா. அதுக்கு உள்ள பாராமீட்டர்ஸ் நம்ம எதுவும் பாஸ் பண்ணல. அது நமக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணுதுன்னா எதுவுமே ரிட்டர்ன் பண்ணல. அதனால வாய்டுன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். அடுத்தது புட் டேட்டா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம். அதுக்கும் உள்ள நம்ம பாராமீட்டர்ஸ் ஒண்ணுமே பாஸ் பண்ணல. அதுவும் திரும்ப நமக்கு எதுவுமே கொடுக்கல. அதனால அவங்க வாய்டுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கோம். இது ரெண்டும் என்னது ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் இருந்துச்சுன்னா வேற எங்கேயோ டெஃபினேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா? ஓகே, இந்த பப்ளிக் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்னா இந்த ஃபங்க்ஷன்ஸை வந்து இதனோட ஆப்ஜெக்ட்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஆக்சஸ் பண்ணலாம். இன்னொன்று வந்து இதனோட டிரைவ்டு கிளாஸஸும் வந்து ஆக்சஸ் பண்ணலாம். அவுட் ஆஃப் த கிளாஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணலாம். பட் இந்த ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரே வந்து கொடுக்கலன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பிரைவேட். அதனோட ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் வந்து என்னது பிரைவேட். இப்போ இந்த ஐடி நேம் இது ரெண்டும் என்னது டேட்டா வேரியபிள்ஸ். பட் இது என்னது பிரைவேட். இதை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா மற்ற டிரைவ்டு கிளாஸஸ்லாம் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஓகே, இப்போ வந்து என்னது ஃபங்க்ஷன் கிளாஸ் டெஃபினிஷன் வந்து ஆல்வேஸ் எண்ட்ஸ் வித் செமிகோலன். செமிகோலன் கட்டாயம் போடணும். ஓகே, இப்போ ஒரு கிளாஸ் டிஃபைன் பண்ணியாச்சு. அந்த கிளாஸ் பேர் என்னது எம்ப்ளாயி. அதுக்குள்ள 2 வேரியபிள், 2 மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ்க்கு வெறும் டிக்ளரேஷன் மட்டும்தான் இருக்கு. டெஃபினேஷன் வந்து அவுட் ஆஃப் த கிளாஸ் வந்து நம்ம டிஃபைன் பண்றோம். ஓகேவா? அதுல வந்து ஃபர்ஸ்ட் என்னது ஃபர்ஸ்ட் கெட் டேட்டா இருக்கு இல்லையா, அந்த கெட் டேட்டா ஃபங்க்ஷன் வந்து நம்ம டிஃபைன் பண்ணணும். அதுக்கு டிஃபைன் பண்ணணும் அவுட் ஆஃப் த ஃபங்க்ஷன் வந்து அவுட் ஆஃப் த கிளாஸ் வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா இந்த கிளாஸ் நேம் வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா? இந்த கிளாஸ் நேம் அதுக்கப்புறம் வித் ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி தான் அதை நம்ம டிஃபைன் பண்ணணும். ஏன் இந்த பர்டிகுலர் கிளாஸ்ல தான் இந்த மெம்பர் ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு சொல்லணும் இல்லையா, அதுக்காக. ஓகே, இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா அந்த மற்ற இதெல்லாம் டீடைல்ஸ்லாம் அப்படியே போட்டுக்கிறோம். இந்த ஃபங்க்ஷன் நேம் என்ன, உள்ள என்ன பாராமீட்டர்ஸ் கொடுக்குறோம், அது திரும்ப என்ன கொடுக்குது அப்படிங்கறது எல்லாமே போட்டுட்டு என்ன பண்ணிடுறோம், அந்த கிளாஸ் நேம் வித் ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் கொடுத்து நம்ம என்ன பண்றோம், டிஃபைன் பண்றோம். சரி, அந்த டெஃபினேஷனுக்குள்ள என்ன இருக்கு, இங்க ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட் இருக்கு பாத்துக்க. அந்த டெஃபினேஷனுக்குள்ள என்ன இருக்கு, ஒரு என்டர் ஐடி. அதாவது யூசர்கிட்ட வந்து ப்ராம்ப்ட் பண்றதுக்காக நம்ம பிரிண்ட் பண்றோம் ஸ்கிரீன்ல என்டர் ஐடி அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்றோம். அதுக்கப்புறம் யூசர் கிட்ட இருந்து வாங்குறோம், இன்புட் வாங்குறோம், சிஇன் கொடுத்து இன்புட் வாங்குறோம். அது என்னது, என்ன இன்புட், ஐடி அப்படிங்கிற இந்த இருக்கு இல்லையா ஐடி, அந்த ஐடி வந்து இன்புட்டா வாங்கிக்கிறோம். அடுத்தது என்ன பண்றோம், சி அவுட் கொடுத்து என்டர் த நேம் அப்படின்னு ஸ்கிரீன்ல பிரிண்ட் பண்றோம். அடுத்தது அந்த நேம் வந்து
வாங்கிக்கிறோம். இந்த நேம் எந்த நேம் இங்க கொடுத்துருக்குது இல்ல இந்த நேம். ஏன் இந்த 2 தான் ஆக்சஸ் பண்ணணுமா? ஆமா, கண்டிப்பா இந்த 2 தான் ஆக்சஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா, இது வந்து ஒரு கிளாஸ்க்குள்ள இருக்கிற ஃபங்ஷன். அந்த ஃபங்ஷன் டெஃபினிஷன்ல அந்த கிளாஸ்ல இருக்கிற வேரியபிள்ஸ் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே. அடுத்தது இது என்னது? கெட் டேட்டா ஃபங்ஷன டிஃபைன் பண்ணிட்டோம். அதே மாரி புட் டேட்டா ஃபங்ஷன டிஃபைன் பண்றோம். டெஃபினிஷன்னா என்னது? அந்த ஃபங்ஷன் என்ன வேலை செய்யும் அப்படிங்கிறது சொல்றது தான் டெஃபினிஷன். புட் டேட்டாவும் அதே மாரி தான். அந்த டிக்ளரேஷன் வந்து அப்படியே போட்டுட்டு ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்பரேட்டர் கிளாஸ் நேம் வித் ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணிக்கிறோம். வெளியே டிஃபைன் பண்றதுனால அதுக்குள்ள என்ன பண்றோம் அப்படின்னா எல்லாமே வந்து சி அவுட் தான். அதாவது பிரிண்ட் பண்றது மட்டும் தான். என்ன பண்றோம்? ஐடியை பிரிண்ட் பண்றோம், நேமை பிரிண்ட் பண்றோம். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஒரு நியூ லைனை வந்து பிரிண்ட் பண்ணிட்டு நம்ம வந்து அந்த டெஃபினேஷன் வந்து முடிச்சுக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஒரு கிளாஸ் டிஃபைன் பண்ணியிருக்கோம். அந்த கிளாஸ்ல 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் 2 ஃபங்ஷன் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அவுட் ஆஃப் த கிளாஸ் டெஃபினிஷன் வந்து என்ன பண்ணியிருக்கோம்? அந்த 2 டிக்ளேர் பண்ண ஃபங்ஷனையும் டிஃபைன் பண்ணியிருக்கோம். அடுத்தது இப்ப என்ன பண்ணியிருக்கோம்? மெயின் ஃபங்ஷனுக்கு வரோம். மெயின் ஃபங்ஷன்ல என்ன பண்றோம்? அந்த எம்ப்ளாயி அப்படின்னு ஒரு கிளாஸ் நம்ம ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியிருந்தோம்ல, அந்த கிளாஸுக்கு நம்ம என்ன பண்றோம்? ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்றோம். அதுக்கு என்ன பண்ணணும்? கிளாஸ் நேம் போட்டுட்டு ஸ்பேஸ் குடுத்து இஎம்பி அதாவது அந்த ஆப்ஜெக்ட் நேம் வந்து போட்டுக்கிறோம். இதுல என்ன பண்ணியிருக்கோம்? ஒரே ஒரு மெம்பர் தான் என்ன பண்ணியிருக்கோம்? டிக்ளேர் பண்ணியிருக்கோம். டிக்ளேரிங் த ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்ல, அத வந்து நீ அந்த ஞாபகம் வச்சுக்கணும். சரி, அடுத்தது இந்த இஎம்பி அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் வச்சு என்ன பண்ணியிருக்கோம்? இந்த கெட் டேட்டா அப்படிங்கிற ஃபங்ஷனையும், இந்த புட் டேட்டா அப்படிங்கிற ஃபங்ஷனையும் கால் பண்றோம். அதாவது ஆக்சஸ் பண்றோம். ஓகேவா? ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்றோம்? வெளிய வந்துர்றோம். சரி. இப்ப வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த ஒரே ஆப்ஜெக்ட் வந்து நம்ம என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியாது? நெறைய ஆ எம்ப்ளாயீஸ்க்கு வந்து யூஸ் பண்ண முடியாது. அப்போ நம்ம நெறைய எம்ப்ளாயீஸ் வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணலாம்? அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸா வந்து என்ன பண்ணிடலாம்? இத வந்து நம்ப யூஸ் பண்ணலாம். பாரு. சரி ஃபர்ஸ்ட். இந்த மேல இருக்கிற எக்ஸாம்பிள்ல அத வந்து இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கு. லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் த அபோவ் எக்ஸாம்பிள். In the above example, a class named employee with ID and name is being considered. மேல என்ன பண்ணியிருக்கோம்? ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கு என்ன நேமு? எம்ப்ளாயி அப்படிங்கிற நேமு. அதுக்குள்ள என்னென்ன வேரியபிள்ஸ் இருக்கு? ஐடி அண்ட் நேம் அப்படிங்கிற 2 வேரியபிள்ஸ் இருக்கு. ஓகேவா? ஓகே. அடுத்தது அதுக்குள்ள என்ன இருக்கு? அகைன் அந்த கிளாஸ்ல the two functions are declared. 2 ஃபங்ஷன்ஸ் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். என்னென்ன ஃபங்ஷன்? கெட் டேட்டா அப்படின்னு ஒரு ஃபங்ஷன். அடுத்தது புட் டேட்டா அப்படின்னு ஒரு ஃபங்ஷன். கெட் டேட்டால வந்து என்ன இருக்கு? டேக்கிங் யூசர் இன்புட் ஃபார் ஐடி அண்ட் நேம். கெட் டேட்டால வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்குறோம். எது எதுக்கு? ஐடி அப்படிங்கிற வேரியபிளுக்கும், நேம் அப்படிங்கிற வேரியபிளுக்கும் யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்குறோம். அடுத்தது புட் டேட்டா. அதுல என்ன பண்றோம்? ஷோயிங் தி டேட்டா ஆன் த கன்சோல் ஸ்கிரீன். அதாவது அந்த உனக்கு ஒரு டர்போ சில ரன் பண்ணனா ஒரு பிளாக் கலர் ஸ்கிரீன் வரும்ல, கன்சோல் ஸ்கிரீன். அந்த ஸ்கிரீன்ல என்ன பண்றோம்? டேட்டா வந்து என்ன ஐடியும் நேமும் வாங்குனோம்ல, அதை அகைன் வந்து ஜஸ்ட் வந்து பிரிண்ட் பண்ணி காமிக்கிறோம். இதுதான் வந்து இந்த மேல குடுத்திருக்கிற எக்ஸாம்பிளோட ப்ரோக்ராமோட எக்ஸ்பிளனேஷன். ஓகேவா? ஓகே. திஸ் ப்ரோக்ராம் கேன் டேக் த டேட்டா ஆஃப் ஒன்லி ஒன் எம்ப்ளாயி. இந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணும்? ஒரே ஒரு யூசரோட அதாவது ஒரே ஒரு எம்ப்ளாயியோட டேட்டா வந்து வாங்கி அதை டிஸ்ப்ளே பண்ணும். அது மட்டும் தான் பண்ணும். வாட் இஃப் தேர் இஸ் அ ரெக்வயர்மெண்ட் டு ஆட் டேட்டா ஆஃப் மோர் தென் ஒன் எம்ப்ளாயி. சரி, இப்ப நமக்கு வந்து ஒரு எம்ப்ளாயியோட டேட்டா தான் இது வந்து என்ன பண்ணும்? ஆக்சஸ் பண்ணும், யூஸ் பண்ணும், வாங்கி பிரிண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பட் இப்ப நமக்கு வந்து மோர் தென் ஒன் எம்ப்ளாயியோட டேட்டா வந்து நம்ம யூ ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்றது? அந்த இடத்துல ஹியர் கம்ஸ். இந்த இடத்துல தான் என்ன வருது? த ஆன்சர் அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். இந்த இடத்துல தான் நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிற கான்செப்டே வருது. An array of objects can be used if there is a need to store data of more than one employee. Array of objects வந்து எங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு எந்த இடத்துல more than one employeeயோட டேட்டா வந்து ஸ்டோர் பண்ண தேவை இருக்குதோ அந்த இடத்துல வந்து array of objects ஓட கான்செப்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். Below is the C++ program to implement the above approach. அதாவது more than one employeeயோட டீடைல்ஸ் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா, நம்ம இந்த கீழே வர்ற எக்ஸாம்பிள வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். பாரு. மேல குடுத்திருக்கிற மேல இருந்த எக்ஸாம்பிளே தான் கொஞ்சம் ஆல்டர் பண்ணி போட்டிருக்கோம். இது ஏற்கனவே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணதுனால நான் திரும்ப இது ரொம்ப டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணல.
இது என்னது கிளாஸ் டெஃபினிஷன். அதேதான், வேற ஒண்ணுமே இல்ல. ஒரு எம்ப்ளாயிங்கிற கிளாஸ், அந்த கிளாஸ்ல 2 வேரியபிள்ஸ் ஐடி, நேம் அப்படிங்கிற 2 வேரியபிள்ஸ் இருக்கு. அதுல 2 ஃபங்ஷன்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அந்த 2 ஃபங்ஷன்ஸோட டெஃபினிஷன் வந்து அவுட் ஆஃப் த ஃபங்ஷன் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம். இது வந்து கெட் டேட்டா அப்படிங்கிற ஃபங்ஷனோட டெஃபினிஷன். இது வந்து புட் டேட்டா அப்படிங்கிற ஃபங்ஷனோட டெஃபினேஷன். நம்ம இது மேல பார்த்த எக்ஸாம்பிள்லயே தான் அப்படியே தான் போட்டிருக்கு. எந்த வந்து ஒரு சேஞ்சும் கிடையாது. அடுத்தது மெயின் ஃபங்ஷன். அந்த மெயின் ஃபங்ஷன்ல என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, எம்ப்ளாயி இஎம்பி, அதாவது ஆப்ஜெக்ட் வந்து என்ன பண்ணியிருக்கோம், டிக்ளேர் பண்றோம். அந்த மேல இருக்கிற ப்ரோக்ராம்ல என்ன பண்ணிருக்கோம், ஒரே ஒரு எம்ப்ளாயிக்கு தான் நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம். இங்க என்ன பண்ணிருக்கோம், 30 எம்ப்ளாயீஸ்க்கு வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கோம். இந்த அதுவும் எப்படி, அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். அதாவது நம்ம அப்ப 30 ஆப்ஜெக்ட்ஸ் வந்து தனித்தனியா கிரியேட் பண்ணோம்னா நம்ம போட்டுட்டே போனோம்ல. எம்ப்ளாயி 1, EMP1, EMP2, EMP3 அப்படின்னு சொல்லி EMPன்னு சொல்லி போயிட்டே இருக்கலாம். அப்படி போடாம நம்ம இது எல்லாமே ஒரே நேம்ல ஒரே அடுத்தடுத்த மெமரி லொகேஷன்ல ஸ்டோர் பண்றதுக்கு ஈஸியான மெத்தட் இதுதான், அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். EMP 30. இந்த EMP அப்படிங்கிறது ஒரே நேம். அதுல வந்து EMP of 0, EMP of 1, EMP of 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு எம்ப்ளாயியோட டீடைல்ஸும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ என்ன பண்ணியிருக்கோம், 30 ஆப்ஜெக்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். எந்த கிளாஸுக்கு, எம்ப்ளாயி அப்படிங்கிற கிளாஸ்க்கு. அதுவும் எந்த மெத்தட்ல, அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட்ல நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 30 ஆப்ஜெக்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். சரி, அடுத்தது என்ன பண்ணலாம், இப்ப 30 ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், தனித்தனியா வந்து போட்டு போலாமா, தனித்தனியா ஒவ்வொரு யூசரையும் வந்து EMP of 0, EMP of 1 அப்படின்னு சொல்லி வாங்கிட்டே இருக்கலாமா? அப்படி வாங்குறது வந்து ஒரு கஷ்டமான வேலை, தேவையில்லாத வேலை. அதாவது நம்ம ஈஸியா வந்து இதை வந்து இன்னொரு மெத்தட்ல பண்ணலாம். இப்படி லூப்பிங் வச்சு பண்ணலாம். ஃபார் லூப், வைல் லூப், டு வைல் லூப்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம்ல ஃபர்ஸ்ட் யூனிட்ல. சோ அது மாதிரி ஏதாவது ஒரு லூப் எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரே ஒரு லூப்பை வச்சு எல்லா எம்ப்ளாயீஸோட டீடைல்ஸும் வந்து வாங்கலாம். எத்தனை எம்ப்ளாயீஸ் வேணுமோ அத்தனை எம்ப்ளாயீஸோட டீடைல்ஸும் வந்து நம்ம வாங்கி டிஸ்ப்ளே பண்ணலாம். ஓகேவா? அதுக்கு தான் இந்த லூப்பிங்காக தான் வந்து இது இன்ட் NI. N எதுக்கு, நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ்க்கு. I வந்து லூப்பிங் வேரியபிள். அதை கீழே பார்ப்போம். Cout என்டர் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ். நம்ம யூசர் என்ன கன்சோல் ஸ்கிரீன்ல என்டர் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் அப்படிங்கிறத டிஸ்ப்ளே பண்றோம். யூசர் என்ன பண்றாரு, Cin. இதுலதான் வந்து யூசர் Nக்கு இன்புட் கொடுக்குறாரு. ஸோ N வந்து மேபி அவர் 5 கொடுக்குறாரு, 10 கொடுக்குறாரு, எத்தனை வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி இன்புட் அவர் கொடுக்குறாரு, வாங்கிக்கிறோம். வாங்கிட்டு என்ன பண்றோம் அப்படின்னா, இப்போ நம்மகிட்ட 2 ஃபங்க்ஷன் இருக்குல்ல, ஒன்னு கெட் டேட்டா அப்படிங்கிற ஃபங்க்ஷன், இன்னொன்னு வந்து புட் டேட்டா அப்படிங்கிற ஃபங்க்ஷன். அப்போ அந்த கெட் டேட்டால என்ன பண்ணுவோம், எம்ப்ளாயியோட டீடைல்ஸ் ஐடியும் நேமும் வாங்கிடுவோம். பட் புட் டேட்டால தான் என்ன பண்ணுவோம், அந்த கன்சோல் ஸ்கிரீன்ல பிரிண்ட் பண்ணுவோம். சரி, வாங்குறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஃபார் லூப் யூஸ் பண்ணலாமா? அதாவது திரும்ப திரும்ப நம்ம வந்து கோடு ரைட் பண்ணாம எம்ப்ளாயியோட கெட் டேட்டா ஃபங்க்ஷனை வந்து ஒவ்வொன்றுக்கும் எம்ப்ளாயி 0 டாட் கெட் டேட்டா, எம்ப்ளாயி 1 டாட் கெட் டேட்டா, எம்ப்ளாயி 2 டாட் கெட் டேட்டா அப்படின்னு நம்ம திரும்ப திரும்ப நம்ம கோட் எழுதுறதுக்கு பதிலா இதை வந்து ஒரே ஸ்டெப்ல இந்த வேலையை முடிச்சிடறோம். ஃபார் I equal to 0, I less than N, I plus plus. இப்ப என்ன ஆகும், ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கு ஃபர்ஸ்ட் 0ன்னு வரும், அடுத்தது 1ன்னு வரும், அடுத்தது 2ன்னு வரும், அடுத்தது 3ன்னு வரும். எம்ப்ளாயி ஆஃப் 0க்கு வந்து கெட் டேட்டா வந்து கால் ஆகும், எம்ப்ளாயி ஆஃப் 1க்கு வந்து கெட் டேட்டா கால் ஆகும், எம்ப்ளாயி ஆஃப் 2க்கு வந்து கெட் டேட்டா. இப்படி திரும்ப 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 என்ன லூப் ஆயிட்டே போகும். ஓகே, இதுல நான் ஒரு விஷயம் வந்து மேல சொல்ல மறந்துட்டேன். அரேவோட இண்டெக்ஸ் எதுல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, 0ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும், 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். சப்போஸ் நம்ம ஒரு 5 ஆப்ஜெக்ட்ஸ் வச்சிருந்தோம் அப்படின்னா அதுல என்ன இருக்கும், எப்படி வந்து இண்டெக்ஸ் ஸ்டார்ட் ஆகி முடியும் அப்படின்னா, அரே ஆஃப் 0, சாரி, ஆப்ஜெக்ட் 0, ஆப்ஜெக்ட் 1, ஆப்ஜெக்ட் 2, ஆப்ஜெக்ட் 3, ஆப்ஜெக்ட் 4 அதோட முடிஞ்சிடும். ஆப்ஜெக்ட் 5 வந்து அதுல இருக்காது. ஏன், நம்ம அரே ஆஃப் 0ல இருந்து இண்டெக்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. 1ல இருந்து இண்டெக்ஸ் ஸ்டார்ட் ஆனா ஒருவேளை ஸ்டார்ட் ஆனா 5 வரையிலும் போகும். பட் இங்க வந்து அரேல அந்த இண்டெக்ஸ் வந்து 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகுறது கிடையாது, 0ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நம்ம வந்து அரே ஆஃப் 0ல இருந்து அந்த எண்ணுக்கு என்னவோ அதுல இருந்து -1 வரையில தான் அந்த ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் ஆகும். நம்ம அது வரையில தான் ஆக்சஸும் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே, அடுத்தது பாரு. இப்ப என்ன பண்ணிருக்கோம், இதுல வந்து கெட் டேட்டா அப்படிங்கிற ஃபங்க்ஷனை வந்து நம்ம ரிப்பீட்டடா கால் பண்றோம் அப் டு எது வரையிலும் n. இந்த லூப் வந்து உனக்கு புரியல அப்படின்னா நம்ம வந்து ஏற்கனவே இந்த லூப்பிங் வந்து பார்த்துட்டோம். ஃபார் லூப், வைல் லூப்லாம் ஃபர்ஸ்ட் யூனிட்ல பார்த்துட்டோம். அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இது வந்து நீ பாரு. அப்போ உனக்கு இன்னும் நல்லா வந்து புரியும். ஓகேவா?
சரி, இப்ப என்ன பண்ணோம்? எம்ப்ளாயியோட கெட் டேட்டாங்கிற ஃபங்ஷன எத்தன சப்போஸ் 5 அப்படின்னா, 5 ஆப்ஜெக்ட்ஸ் வந்து இது கால் பண்ணிட்டோம். அடுத்தது என்ன பண்றோம்? ஆ கவுட் ஸ்டேட்மெண்ட் குடுத்து எம்ப்ளாயி டேட்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணிடுறோம். வாங்குன டேட்டாலாம் வந்து பிரிண்ட் பண்றோம். பிரிண்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அந்த ஃபங்ஷன வந்து ரிப்பீட்டடா கால் பண்ணணும். ஏன் ரிப்பீட்டடா கால் பண்ணணும்? நம்ம இங்க ரிப்பீட்டடா தான் யூசர்ட்ட இருந்து இன்புட் வாங்கியிருக்கோம். ஸோ அத வந்து நம்ம என்ன பண்ணலாம்? அத டிஸ்ப்ளே பண்ணணும்னா, ரிப்பீட்டடா இந்த புட் டேட்டாவையும் வந்து கால் பண்ணி டிஸ்ப்ளே பண்ணலாம். இல்ல நான் வந்து வாங்குறது நான் நெறைய ரிப்பீட்டடா வாங்கிக்கிறேன். பட் டிஸ்ப்ளே பண்றது ஒரே ஒரு எம்ப்ளாயியோட தான் டிஸ்ப்ளே பண்ணுவேன் அப்டின்னா, அப்படி கூட பண்ணிக்கலாம் தப்பு இல்ல. பட் நம்ம வந்து இது நெறைய எம்ப்ளாயீஸோட வாங்குறதுனால, நம்ம அத அப்படியே டிஸ்ப்ளே பண்ண போறோம் அப்படிங்கிறதுனால, இங்க என்ன பண்றோம்? ஃபார் லூப் யூஸ் பண்ணி டிஸ்ப்ளே பண்றோம். இதுல என்ன பண்றோம்? 0ல இருந்து n வரையிலும் உண்டான எம்ப்ளாயி எம்ப்ளாயி எம்ப்ளாயியோட அந்த டீட்டெயில்ஸ் வந்து பிரிண்ட் பண்றோம். அதுக்கு எப்படி எம்ப்ளாயி இஎம்பிங்கிறது வந்து ஆப்ஜெக்ட் நேம். இந்த கிரியேட் பண்ணியிருந்தோம்ல ஆப்ஜெக்ட் நேம். இது வந்து என்னது இண்டெக்ஸ். ஐங்கிறது இண்டெக்ஸ் 0 1 2 3ன்னு வருது இண்டெக்ஸ். எம்ப்ளாயி 0 எம்ப்ளாயி 1 எம்ப்ளாயி 2 அப்படின்னு வர்ற இண்டெக்ஸ் டாட் அதுக்கப்புறம் என்னது அந்த ஃபங்க்ஷன் நேம் யூஸ் பண்ணி கால் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து என்னது அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு உண்டான எக்ஸாம்பிள். சரி, இதனோட அவுட்புட் பார்த்துடலாமா? பாரு, என்டர் ஃபர்ஸ்ட் என்ன வரும்? மெயின் ஃபங்ஷன்ல தான் எப்பவுமே எக்ஸிகியூஷன் ஸ்டார்ட் ஆகும். ஞாபகம் வச்சுக்கோ. இப்ப மெயின் ஃபங்ஷன்ல இதெல்லாம் டிக்ளரேஷன். இங்க தான் வந்து என்னது பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டே வருது. ஸோ என்னது என்டர் த நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுது? பிரிண்ட் பண்ணுது. இப்போ வந்து என்ன குடுத்துருக்காங்க? யூசர் வந்து 3 அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இந்த 3 எதுல வாங்குறோம்? n அதுல வாங்குறோம். ஓகேவா? ஸோ nல வந்து 3ன்னு வந்துடுது. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? இந்த ஃபர்ஸ்ட் ஃபங்ஷனுக்கு வந்து வர்றோம். வந்துட்டு எத்தன டைம்ஸ் இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகும்? 3 டைம்ஸ் வந்து இந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். 3 டைம்ஸ் என்ன பண்ணும்? கெட் டேட்டா ஃபங்ஷன் வந்து கால் ஆகும். யூசர்ட்ட இருந்து என்ன பண்ணுவாங்க? ஒவ்வொரு டைமும் என்டர் ஐடி, என்டர் நேம் குடுத்து இந்த ஐடிய வந்து இன்புட்டாவும், நேம வந்து இன்புட்டாவும் வாங்கி ஸ்டோர் பண்ணி அந்த பர்ட்டிகுலர் ஆப்ஜெக்ட்ல உள்ள ஐடி, அந்த பர்ட்டிகுலர் ஆப்ஜெக்ட் உள்ள நேமு. இப்ப ஃபர்ஸ்ட் வந்து 0 வருதுன்னா எம்ப்ளாயி 0 டாட் என்னது ஐடி. அடுத்தது எம்ப்ளாயி 0 டாட் நேம். அப்படிதான் வாங்கி வாங்கி ஸ்டோர் பண்ணும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம 3 எம்ப்ளாயீஸ் குடுத்துருக்கறனால என்டர் ஐடி 101 இது கேட்டிருக்கு இல்லையா? என்டர் ஐடி. என்டர் ஐடின்னு கேட்கும். ஐடியில என்ன பண்ணுவாரு யூசரு? 101ன்னு குடுத்துருக்காரு. அடுத்தது என்டர் நேம்ன்னு கேக்குது. அடுத்தது யூசர் என்ன பண்றாரு? நேம்ல மகேஷ் அப்படின்னு குடுக்குறாரு. அடுத்தது என்ன ஆகும்? இந்த லூப் வந்து 2வதுக்கு போகும். 0ல இருந்து 1க்கு போகும். அப்போ மறுபடியும் என்னது? என்டர் ஐடி. என்டர் ஐடியில வந்து 102. என்டர் நேம்ல வந்து சுரேஷ். அடுத்தது இந்த லூப் மறுபடியும் அகைன் எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸிக்யூட் ஆகுறது எதுல இருந்து எக்ஸிக்யூட் ஆகுது? அடுத்தது என்டர் ஐடி 103. அடுத்தது என்டர் நேம் மகேஷ். ஓகேவா? அடுத்தது மறுபடியும் லூப் மேல போகுமா? போகும். பட் கண்டிஷன் செக் பண்ணிட்டு கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆயிடும். கண்டிஷன் என்னதான்? இங்க வந்து 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுனால லெஸ் தென் n தான் வந்து இங்க குடுத்திருக்கு. ஸோ வந்து இப்போ 3 வந்துரும். 3 ஈக்குவல் டூ 3 ஆயிடும். ஸோ இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிடும். ஐயோட வேல்யூ 3 வந்துரும். 3 ஈக்குவல் டூ 3 ஆயிடும். கண்டிஷன் ஃபெயில் ஆயிடும். அதனால இந்த லூப் விட்டு வெளிய வரும். ஸோ லூப் விட்டு வெளிய வந்துரும். இந்த இடத்துல லூப் விட்டு வெளிய வந்துரும். வெளிய வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிடும்? எகைன் இது பிரிண்ட் ஆகும். எம்ப்ளாயி டேட்டா அப்படிங்கிறது பிரிண்ட் ஆயிட்டு, எம்ப்ளாயி டேட்டா பிரிண்ட் ஆயிருக்கா? பிரிண்ட் ஆயிட்டு என்ன பண்ணும்? அடுத்தது இந்த ஃபங்ஷன் வந்து கால் ஆகும். புட் டேட்டா அப்படிங்கிற ஃபங்ஷன் 3 டைம்ஸ் வந்து கால் ஆகும். அப்ப புட் டேட்டால நம்ம என்ன குடுத்துருக்கோம்? புட் டேட்டால புட் டேட்டால ஐடி ஒரு ஸ்பேஸ் அதுக்கப்புறம் என்ன சாரி ஐடி டிஸ்ப்ளே பண்ணிட்டு ஒரு ஸ்பேஸ் குடுத்துட்டு இதுதான் அந்த ஒரு ஸ்பேஸ் அதுக்கப்புறம் நேம் டிஸ்ப்ளே பண்றோம். ஒரு ஸ்பேஸ் குடுத்துருவோம். அதுக்கப்புறம் என்னது? நியூ லைன் வந்து பிரிண்ட் ஆகுது. அதே மாதிரி திரும்ப திரும்ப ஆகும். 3 டைம். ஐடி ஸ்பேஸ் அதுக்கப்புறம் நேமு அதுக்கப்புறம் நியூ லைன். புது லைனுக்கு வந்துரும். அதுக்கப்புறம் ஐடி ஸ்பேஸ் நேமு புது லைன். ஐடி ஸ்பேஸ் நேமு புது லைன். முடிஞ்சிருச்சு. சோ இதுவரையில தான் என்ன பண்ணியிருக்கோம்? நம்ம வந்து பண்ணியிருக்கோம். இதுக்கு கீழ இந்த ரிட்டர்ன் 0 என்னது? ஒரு ஃப்ளவர் பிராக்கெட் வந்து க்ளோஸ் ஃப்ளவர் பிராக்கெட் இருக்குது. இது வந்து இதுல கட் ஆயிடுச்சு. பிடிஎஃப் மாத்தும்போது அது வந்து நீ ஞாபகத்துல வச்சுக்கோ. ஓகே. இதுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் குடுத்திருக்காங்க இந்த ப்ரோக்ராம். In this example, more than one employee's details
with an employee ID and name can be stored. இந்த எக்ஸாம்பிள்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு எம்ப்ளாயி கிடையாது, மோர் தென் ஒன் எம்ப்ளாயியோட டீடைல்ஸ, அந்த டீடைல்ஸ் என்னென்ன டீடைல்ஸ், எம்ப்ளாயி ஐடி அண்ட் நேம் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒரு எம்ப்ளாயியோட டீடைல் இல்ல, மோர் தென் ஒன் எம்ப்ளாயியோட டீடைல். அந்த என்னென்ன டீடைல், எம்ப்ளாயி ஐடி அண்ட் எம்ப்ளாயி நேம் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் இந்த எக்ஸாம்பிள் பொறுத்தவரை. சரி, இதுல வந்து எம்ப்ளாயி ஸ்பேஸ் EMP 30 அப்படின்னு சொல்லி ஒரு டிக்ளரேஷன் பார்த்தோம்ல மெயின் ஃபங்க்ஷன்ல. இது அது சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் an array of objects having maximum limit of 30 employees. இது வந்து என்னது, array of object. இப்படி டிக்ளேர் பண்றது array of object. அதுல வந்து என்ன எவ்வளவு இருக்குன்னா மேக்ஸிமம் லிமிட், அதோட லிமிட் எவ்வளோ 30 எம்ப்ளாயிஸ் வந்து போடலாம், அதுக்கு கீழே போடலாம். 30ங்கிறது வந்து மேக்ஸிமம் லிமிட் சொல்றாங்க. சப்போஸ் நீ வந்து 10 எம்ப்ளாயிஸ் போட்டுக்கலாம், இல்ல 19 எம்ப்ளாயிஸ் போட்டுக்கலாம், இல்ல 29 எம்ப்ளாயிஸ் போட்டுக்கலாம், 30 எம்ப்ளாயிஸ் போட்டுக்கலாம். அவ்வளவுதான் போட முடியும். 31 போட முடியாது. ஏன்னா அதனோட மேக்ஸிமம் லிமிட் எவ்வளோ 30 அப்படிங்கறத நம்ம இங்க கொடுத்துட்டோம். அடுத்தது 2 ஃபார் லூப்ஸ் ஆர் பீயிங் யூஸ்ட். இதுல வந்து என்னது, 2 ஃபார் லூப்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்குது. ஆமா, இதுக்கு இது வந்து ஒரு ஃபார் லூப். இது வந்து கெட் டேட்டாவை ஆக்சஸ் பண்றது, அந்த கெட் டேட்டாங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்றதுக்கு இது ஒரு ஃபார் லூப். புட் டேட்டா அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்றது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் 2 லூப்ஸ். First one to take input from user by calling EMP of I dot get data. First என்ன, அந்த ஃபர்ஸ்ட் ஃபார் லூப் எதுக்கு, யூசர் கிட்ட இருந்து இன்புட் வந்து வாங்குறதுக்கு எந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி, get data அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எந்த ஆப்ஜெக்ட்குள்ள இருக்குது, EMP of I. I மேபி 0 1 2 3 என்ன வேணாலும் இருக்கலாம். அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்டோட get dataங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணி அதுல இருக்கிற ஐடியும் நேமும் வாங்குறதுக்காக. அடுத்தது செகண்ட் ஃபார் லூப் எதுக்கு, ஃபார் லூப் டு பிரிண்ட் டேட்டா ஆஃப் எம்ப்ளாயி பை காலிங் தி ஃபங்க்ஷன் EMP of I டாட் புட் டேட்டா ஃபங்க்ஷன். செகண்ட் ஃபார் லூப் எதுக்கு, நம்ம வந்து டேட்டா எம்ப்ளாயியோட டேட்டாவை வந்து பிரிண்ட் பண்றதுக்கு எதை கால் பண்ணி, புட் டேட்டா அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணி. எது அந்த புட் டேட்டாங்கிற ஃபங்க்ஷனை எதை யூஸ் பண்ணி கால் பண்ண முடியும், அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் வச்சுதான் கால் பண்ண முடியும். அதுதான் EMP of I. ஓகேவா? இந்த எக்ஸாம்பிள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா திரும்பவும் ஒரு தடவை இந்த வீடியோ பாரு. அட்வான்டேஜஸ், அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸோட அட்வான்டேஜஸ் வந்து பார்க்கணும். த அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் ரெப்ரசன்ட் ஸ்டோரிங் மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் இன் சிங்கிள் நேம். சரி, அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், எதுக்கு ரெப்ரசன்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ணலாம்னா, மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸை ஒரே நேம்ல நம்ம ரெப்ரசன்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ணலாம். எது, அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். அண்ட் ரெண்டாவது பாயிண்ட், in an array of objects the data can be accessed randomly by using the index number. நம்ம array of objects யூஸ் சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், அதுல இருக்கிற டேட்டாஸ் எல்லாம் நம்ம ரேண்டமா ஆக்சஸ் பண்ணலாம். அதாவது சீக்வென்ஷியலா ஆக்சஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது நான் மேலேயே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். சீக்வென்ஷியலா ஆக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, ரேண்டமா வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதாவது இடையில அரே ஆஃப் 0 எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அரே ஆஃப் 0 வந்து ஆக்சஸ் பண்ணிட்டு அரே ஆஃப் 1 தான் ஆக்சஸ் பண்ணணும் இல்ல, அரே ஆஃப் 3 பண்ணலாம், 5 பண்ணலாம், எது வேணாலும் பண்ணிக்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் அரே ஆஃப் 0 ஆக்சஸ் பண்றதுக்கு முன்னாடி அரே ஆஃப் 5 கூட நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். எது யூஸ் பண்ணினா, இண்டெக்ஸ் நம்பர் யூஸ் பண்ணி. ஓகேவா? அடுத்தது ரெடியூஸ் டைம் அண்ட் மெமரி பை ஸ்டோரிங் தி டேட்டா இன் சிங்கிள் வேரியபிள் நேம். இது வந்து நம்ம டைம் வந்து நம்ம மிச்சம் பண்றோம் அண்ட் மெமரியும் வந்து மிச்சம் பண்றோம். எது எப்படி ஸ்டோரிங் தி டேட்டா, நம்ம ஒரு டேட்டா இருக்கிற ஒரு 50 டேட்டா இருக்கு அப்படின்னா இங்க நம்ம 30 எம்ப்ளாயிஸோட டீடைல்ஸும் ஒரே ஒரு வேரியபிள் நேம்ல நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், சேவ் பண்ணிடலாம். அது வந்து நமக்கு என்ன ஆகுது, கோடிங் டைம் வந்து ரொம்ப மிச்சம் பண்ணுது அண்ட் மெமரியோட யூசேஜ் வந்து ரொம்ப மிச்சம் பண்ணுது. ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா, இதுல வந்துட்டு நான் வந்து நிறைய உனக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து கொஞ்சம் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். பட் உனக்கு எக்ஸாம்ல எழுதுறது நீ இவ்வளவு டீட்டெயிலாம் வந்து அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் கேட்டாங்க அப்படின்னா இதுல இருக்கிற எல்லா ஸ்லைட்ஸும் எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? இத வந்து நீ என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதிக்கணும். இப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைடு வந்து தேவையில்ல. ஆனா வந்து நான் ஏன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, உனக்கு புரியணும். அரேனா என்னன்னே தெரியாம நீ வந்து இத வந்து கவனிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், கொடுத்துருக்கேன்.
சோ நீ வந்து எது வேணும் வேண்டாங்கிறது பார்த்துக்கிட்டு, அதே மாரி இந்த எக்ஸாம்பிள் வந்து அதாவது சிங்கிள் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. அதுவும் வந்து உனக்கு தேவையில்ல. இது வந்து உன்னோட அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் வந்து இந்த சிங்கிள் எக்ஸாம்பிள், சிங்கிள் ஆப்ஜெக்ட் வச்சு நம்ம பண்றது. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ப்ரோகிராம். அது வந்து உனக்கு தேவையில்ல. இந்த ப்ரோகிராம் வந்து உனக்கு தேவையில்ல. பட் எதுக்காக இது குடுத்துருக்கேன்னா, உன்னோட அண்டர்ஸ்டாண்டிங் பர்ப்பஸ்க்காக இந்த ப்ரோகிராம் வந்து குடுத்து எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கு. சோ இதெல்லாம் வந்து நீ எக்ஸாம்பிள் எழுதும்போது இது எல்லாத்தையும் எழுதிக்கிட்டு இருக்கிறதுக்கு டைம் இருக்காது. இன்னொன்னு வந்து இது எல்லாத்தையும் வந்து எழுதுனா அதுக்கு உனக்கு டைம் வேஸ்ட் எனர்ஜி என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இத வந்து என்ன பண்ணணும்னா, நீ வந்து ஆல்டர் பண்ணி எழுதிக்கணும். தேங்க் யூ.